ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விற்றோம் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தின் நலுவது செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய இந்த குத்பா உரையில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் எமக்கு மத்தியிலே மார்க்க விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வருகிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சிறிது தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது விஷயம், அல்லாஹும் அவனது தூதரும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுமாறு எங்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார்கள். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். உங்களுக்கு மத்தியிலே வலா தனாஸு, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் முரண்பட்டு கொள்ளாதீர்கள். நீங்கள் அப்படி உங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு கொண்டால் வதஃப்ஸலு, நீங்கள் பலகீனம் அடைவீர்கள், கோழைகளாக ஆவீர்கள். வதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலம் இல்லாமல் போய்விடும். உங்கள் பலத்தை வேறொரு விஷயத்துக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையும் நாம் ஒன்றாக இருப்பதும் எமக்கு இயல்பிலேயே உள்ளத்துக்கு ஒரு உற்சாகத்தையும் மனதுக்கு ஒரு தைரியத்தையும் நாம் முன்னெடுக்கக்கூடிய காரியங்களை எங்களால் நிகழ்த்த முடியும் என்கிற ஆற்றலையும் கொடுக்கும். எப்போது முரண்பாடு வருகிறதோ, எப்போது அந்த முரண்பாடு பிளவுகளாக ஆகிறதோ, அப்போது எங்களுடைய பலம் இல்லாமல் போகும். எங்களிடத்தில் பலகீனம் வரும், எங்களிடத்தில் பயம் ஏற்படும், எந்த ஒரு வேலையும் எங்களால் முன்னெடுக்க முடியாது என்கிற சோர்வு நிலை எங்களுக்கு ஏற்படும். இதை எங்களுக்கு மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. ஆக கருத்து வேறுபாடுகளை பிளவுகளாக போகாத வரைக்கும் அதனுடைய அந்த அளவுக்கு அதை கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இரண்டாவது விஷயம், கருத்து வேறுபாடு வராமலே இருக்குமா? நாம் நன்றாக எல்லாருமே குர்ஆன் ஹதீஸை படித்தாலும் முழுமையாக கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு சூழலை நாம் உருவாக்க முடியாது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டால், கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், நீங்கள் அதை அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் ஒப்படைத்து விடுங்கள். ذَلِكَ خَيْرٌ إِن كُنتُمْ تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூல் மறுமை நாளையும் நம்புவர்களாக இருந்தால் அதை அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا, இதுதான் சிறந்த அழகான முடிவு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தலைமைக்கும் கட்டுப்படுங்கள். கருத்து முரண்பாடுபட்டால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அதை தீர்த்து கொள்ளுங்கள். இதுதான் சரியான முடிவு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதில் நாம் புரிய வேண்டிய ஒரு அம்சம், கருத்து வேறுபாடு வராமல் இருக்காது.
வந்தால் அதை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தீர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் ஒரு தீர்வை தந்தால், ஒரு பதிலை தந்தால், அந்த பதிலை எந்த மன சங்கடமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூராவிலே அல்லாஹு தஆலா பலாவ ரப்பிக்க என்று ரசூலுல்லா மேல சத்தியம் செய்து சொல்கிறார். நபியே, உம் இறைவன் மீது சத்தியமாக. இவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுக்கு உங்களை நீதிபதியாக வைத்து நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் லா யுமினூன், இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப ஈமானுக்கு ஷரத்தாக இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒரு பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு பிறகு அதுல மாற்று கருத்து, ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்வதை இஸ்லாம் வழிகேடு என்று சொல்கிறது. வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி. அல்லாஹ்வும் ரசூலும் ஏதாவது ஒரு விடயத்திலே தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு அதில் மாற்று கருத்து சொல்வதற்கு, மாற்று அபிப்பிராயம் சொல்வதற்கு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. யார் அப்படி செய்கிறார்களோ அவர்கள் வெகு தூரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இந்த அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் வருகிற போது அதை குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் தீர்த்து கொள்ளுதல் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிற போது பெரும்பாலான கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். அதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய வழி என்ன? எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மூமின்கள் எந்த ஒழுங்குல இந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர்கள் கொடுத்த அளவு என்ன, இதை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வழிமுறை எங்களுக்கு தேவை. இதே சூரத்து நிசாவிலே அல்லாஹு தஆலா 115ஆம் வசனத்தில் இதை அழகாக தெளிவுபடுத்துகிறார். யார் வமை யுசாக்கிர் ரசூல் பஅதமா தபையன லஹுல் ஹுதா, யார் சத்தியம் சரியான வழி எது என்பது தனக்கு தெளிவானதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முரண்பட்டு வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் போன பாதையை விட்டு விட்டு வேறு பாதையில் போகிறானோ, ரசூலுக்கு முரண்பட்டு மூமின்கள் போன பாதையில் போகாமல் வேறு பாதையில் போகிறானோ, பன்னுவல்லிஹி மாத்தவல்லா, அவனை போகிற வழியிலேயே நாங்கள் போக விட்டு வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை நரகத்தில் கொண்டு போய் நாம் சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கு மனிதன் நரகத்துக்கு போவதற்கு 2 காரணம் சொல்லப்படுகிறது. இதுதான் உண்மை, இதுதான் சரியான வழி என்று தெரிந்ததற்கு பிறகும் ரசூலுல்லாஹ்வுக்கு முரண்படுவதும், மூமின்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் என்று இஸ்லாம் வந்து இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் வந்தது கிடையாது. 1400 வருடங்களாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு மார்க்கம். மூமின்கள் போன ரூட் ஒன்று இருக்குது, அவங்க போன வழி இருக்குது. இந்த வழியை விட்டு விட்டு வேற வழியில் போவது நரகம் போறதுக்கான காரணமாக அமையும். ரசூலுல்லாஹ்வுக்கு முரண்படுவதும், மூமின்கள் சென்ற பாதையை விட்டு விட்டு புதிய பாதையில் எங்களுடைய பயணத்தை அமைப்பது. ஆக இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டால் நிறைய விஷயங்கள், பிரச்சனைகள் இருந்து நாம் தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலாம். அடுத்த கட்டம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கருத்து வேறுபாடில் மிக கண்டிக்கத்தக்கதும் கருத்து வேறுபாடு படுவதற்கே இஸ்லாத்தில் இடம் இல்லாத ஒரு பகுதி எது என்று கேட்டுக்கின்றால் அக்கீதாவுடைய பகுதி, நம்பிக்கை சார்ந்த பகுதி. இந்த நம்பிக்கை சார்ந்த பகுதி, ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்களோ சமீனா அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று நாங்கள் நம்பணும். அதுல நாங்க யோசிக்கிறதுக்கு, ஆய்வு செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை, அதுல ஆய்வுக்குரிய விஷயமும் கிடையாது. உதாரணமாக ஜின் என்று ஒரு இனம் இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. ஜின் என்ற ஒரு இனம் இருக்குதா?
நாங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் நாங்க இதுக்கு முடிவு செய்யணும்னா இது நீ அல்லாஹ் ரசூலை நம்புறது அல்ல. நான் ஜின்னு ஒரு இனம் இருக்குதுன்னு சொல்றேன், நீங்க கண்ணால பாத்தீங்களான்னு அவன் கேட்பான். நீ பாத்தியா எப்பயாவது ஜின்ன நீ பாத்தியா? நான் பார்க்கல, ஆனா என்னுடைய பார்வையை விட நான் உறுதியாக நம்ப வேண்டிய என்னுடைய இறைவன் சொல்லி இருக்கிறான். நாங்க உறுதியாக நம்பக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நாங்க அதை நம்புவோம். இது ஆய்வு, இதுல நாங்க ஆய்வு செஞ்சு முடிவு காண்ற விஷயம் கிடையாது. அப்ப மறைவான விஷயங்கள், நம்ப வேண்டிய விஷயங்கள், மலக்க பத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். நாங்க இதுல ரிசர்ச் பண்றது இல்ல, ஆய்வு செய்யறது இல்ல, எங்களை சிந்திச்சு நாங்க விளங்குறதுக்குரிய விஷயம் கிடையாது. என்ன சொன்னார்களோ அதை நாங்க அப்படியே நம்ப வேண்டியதுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களும் இதுக்குள்ள உள்ளதுதான். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, கலாக்கதிரை நம்புறது, மர்மையை நம்புறது, இதெல்லாம் சொன்னதை அப்படியே நாங்கள் நம்புவோம். இதுல நாங்க ஆய்வு செஞ்சு வேற முடிவுன்னு நாங்க சொல்ல முடியாது. ஏண்டா கண்ணால பார்க்க இயலாது, எங்களுடைய நேரடி காதால கேட்க இயலாது, தொட்டு பார்த்து உணர முடியாது, மோந்து பார்த்து உணர முடியாது, வாயால சுழற்சி பார்த்து உணர முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்வதை அப்படியே நாங்கள் நம்ப வேண்டும். இதுல இது அப்படியாக இருக்கலாம், இப்படியாக இருக்கலாம், கபூர்ல வேதனை இருக்குதா இல்லையா, நாங்க கொஞ்சம் அதை ஆய்வு செஞ்சு பார்க்கணும். கபூருக்குள்ள அப்படி வேதனை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு எங்கட மூளையை போட்டு தேவையில்லாம அதுல நாங்க போட்டு பிழையான முடிவுகள் எடுத்தால் இது கருத்து வேறுபாடு கிடையாது. இது கண்டிக்கத்தக்க விஷயம், எங்களுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அல்லாஹ் எங்களுக்கு மூளையை தந்திருக்கான் பயன்படுத்துறதுக்கு. அதை எதுல நாங்க பயன்படுத்தணுமோ அதுல தான் பயன்படுத்தணும். மீறி பயன்படுத்துவது மார்க்கம் ஆகாது. என்னுடைய தாய் எனக்கு ஒருவரை தந்தை என்று சொல்கிறார். நான் ஒரு சிந்தனைவாதி, எதையும் ஆய்வு செய்யாமல் நம்புவதில்லை. இவர் தான் என்னுடைய வாப்பாவான்னு சொல்லி நான் விஞ்ஞான பூர்வமா DNA பரிசோதனை செஞ்சுதான் நான் நம்புவேன் என்று சொன்னா இது அறிவில்லை. நீ உன் உம்மாவை தவறா நினைக்கிறது. உன் தாயினுடைய கற்புல நீ படக்கூடிய சந்தேகம் இது. அப்ப மார்க்க விஷயத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு செய்த விஷயத்தில் நான் ஆய்வு செய்வேன் என்று சொல்வது நீ அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பாத தன்மையினுடைய வெளிப்பாடு. எனவே இதுல இந்த வரையறையை நாம் தாண்டி போகக்கூடாது என்கிற விஷயத்தில் எங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். அடிப்படை விஷயங்களில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை நாங்க நம்பணும். இதுல எங்களுக்கு ஆய்வுக்கான இடம் கிடையாது. இரண்டாவது இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லோரும் ஏகோபித்து ஒரு முடிவில் இருக்கும் போது நாம் இதை யோசிச்சு தான் முடிவு செய்வோம் என்று சொன்னா இது அறிவில்லை. இது அறப்படிச்சதான் சொல்றது. எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா நான் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன் சொல்லி சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மடையனாகி நான் மட்டும்தான் புத்திசாலி என்ற ஒரு நிலைக்கு போறது ஒரு சரியான வழிமுறையாக இருக்காது. இது அதாவது வேறொரு காயிதாவாக இதை சொல்வார்கள். இஜ்மாவான ஒரு விஷயத்துல இஜ்திஹாத் இல்லை, ஆய்வு இல்லை என்கிறத ஒரு காயிதாவா சொல்லுவாங்க. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபிக்ஹுடைய விஷயங்கள், மார்க்க சட்டதிட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் நீங்கள் அறிஞர்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கும். இந்த விஷயங்களிலும் எது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்கமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் இதில் யார் முரண்பட்ட கருத்தில் இருக்கிறார்களோ, எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் இருக்கிறார்களோ, அவர்களை நாங்கள் அக்கீதாவுல மாறுபட்ட கருத்தில் இருப்பவர்களை போல பார்க்க கூடாது. நீங்க ஹதீஸ் கிதாபுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்ல நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. உதாரணமா திருமிதி, அபூ தாவூத், இப்னு மாஜா, இப்படி ஹதீஸ் கிதாபுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா தலைப்புக்குரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஹதீஸையும் சொல்லுவாங்க. உதாரணமா சத்தமிட்டு தொழுகை ஓதக்கூடிய தொழுகைகளில் சூரத்துல் ஃபாத்திஹாவை பிஸ்மில்லாவை சத்தமிட்டு ஓதுதல், அதுக்குரிய ஆதாரத்தை போட்டிருப்பாங்க. அதே கிதாபுல அதுக்கு அடுத்ததாக பிஸ்மியை மௌனமாக ஓதுறது, அதுக்குரிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தை போட்டிருப்பாங்க.
அவங்க அதாவது இமாம் திருமிதிக்குன்னு ஒரு கருத்து இருந்திருக்கு. அவர் சத்தமிட்டு ஓதுறன்னு வச்சிருப்பாரு, இல்லாட்டி அவர் மௌனமா ஓதுறன்னு வச்சிருப்பாரு. ஆனா அதுக்காக அடுத்த சாராருடைய கருத்தை இருட்டடிப்பு செய்ய மாட்டாங்க. இவங்க இந்த ஹதீஸை வச்சு சத்தமிட்டு ஓதுற கருத்தை சொல்லிக்கிறாங்க. இவங்க இந்த ஹதீஸை வச்சு பிஸ்மியை மௌனமாக ஓத வேண்டும் என்கிற கருத்தை சொல்லிக்கிறாங்க. ரெண்டுக்கும் தலைப்பு போட்டு ஹதீஸை சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால், இதில் ஏதாவது ஒரு மதுஹபை இந்த மதுஹப் சொல்வதை தான் நாங்க பின்பற்றுவோம் என்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாம, இதுல எது ஹதீஸுக்கு மிக நெருக்கமாக இருக்குது, எந்த ஹதீஸ் சஹீஹாங்கிறதுக்கு மிக வலுவா இருக்குது என்கிறத பார்த்து நாங்க அதுல ஒரு முடிவில் இருப்போம். ஆனா அதுக்கு மாற்று கருத்துல இருக்கிறவங்களை அக்கீதாவுல மாற்று கருத்தில் இருப்பவர்களை போல் பகைவர்களாக எதிரிகளாக பார்க்கிறது இல்லை. இதுதான் கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும் இந்த விஷயத்துல கடைபிடிச்சிட்டு வந்த வழிமுறை. இன்னைக்கு ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி என்கிற ஒரு பிரச்சனையில சில இடங்கள்ல பெரிய ஒரு பிளவா இருக்கு. இப்ப பெரும்பாலும் குறைஞ்சிட்டு வருது இந்த நிலைப்பாடு. ஒரு காலத்துல கௌபாவிலேயே 4 மிஹ்ராப் வச்சு 4 ஜமாத் நடந்திருக்குது. ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்க தனியா ஜமாத் நடத்துவாங்க, ஹம்பலி மதுஹப் தனியா ஜமாத் நடத்தும். இந்த ஒரு நிலைப்பாடு இருந்திருக்குது. ஆனால் இந்த 4 இமாம்களும் அவர்களுக்கிடையிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கடுமையாக நேசிப்பவர்களா இருந்திருக்கிறாங்க. ஒருவர் கடுமையாக மரியாதை செய்யறவங்களா இருந்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி இமாம் மாலிக்குடைய மாணவர். இமாம் ஷாஃபி இமாம் மாலிக்கை புகழ்ந்து பேசுவார். இமாம் மாலிக் அவர்கள் எனது மாணவர்களே ஷாஃபி சிறந்தவர் என்று அவரை புகழ்ந்து பேசுவார். இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மதுடைய ஆசிரியர். இமாம் அஹ்மத் தனது ஆசிரியர்களில் இமாம் ஷாஃபியை புகழ்ந்து பேசுவார். இமாம் ஷாஃபி தன் மாணவர்களில் இமாம் அஹ்மதை புகழ்ந்து பேசுவார். இமாம் புகாரி இமாம் அஹ்மதுடைய மாணவர். இப்படி சங்கிலி தொடராக கல்வி அவரிடத்திலிருந்து வந்திருக்குது. அவங்களோட கருத்து வேறுபாடு இருந்திருக்குது. ஷாஃபி இமாம் சுபவுக்கு குனுத் ஓதணும் என்கிற கருத்துல இருந்திருக்கிறாங்க. இமாம் அஹ்மது இமாம் சுபவுக்கு குனுத் இல்லை என்ற கருத்துல இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இந்த குனுத் இருக்கிறதா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடு இமாம் ஷாஃபியுடைய கண்ணியத்தை இமாம் அஹ்மதிடத்துல குறைக்கல. குனுத் இல்லைன்னு சொல்கிறார் என்பதனால தன் மாணவர் அஹ்மதை இமாம் ஷாஃபி குறைச்சி பார்க்கல. நம்ம எது சரியோ அதுல இருப்போம், எது சத்தியத்துக்கு மிக நெருக்கமோ அதுல இருப்போம், எது உண்மைக்கு மிக நெருக்கமா இருக்குதோ அதுல இருப்போம். ஆனால் மற்றவர்கள் அவருடைய ஹதீஸை அணுகுவதில் விட்ட ஒரு பிழையாலேயோ அல்லது அவர்கள் புரிந்து கொண்டதினாலேயோ மாற்று நிலைப்பாட்டில் இருந்தால் நாம் எங்களுடைய கருத்தை பிரச்சாரம் செய்கிற போதும் அம்மாற்று கருத்தில் இருக்கிறவர்கள் எதிரிகளாக பிரச்சாரம் செய்யப்படுவதில்லை. ஆனால் சிறுக்கான விஷயங்கள், பிதத்தான விஷயங்கள், அக்கீதாவுல பிழையான கருத்தை கொண்டு வரக்கூடிய பிரச்சாரம், இவங்களை நம்ம கண்டிச்சு பிரச்சாரம் செய்யலாம். திக்குடைய விஷயங்களை முரண்பட்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்மளோட கருத்தை சொல்லுவோம், அவங்கள கண்டிக்கிறது இல்லை. இவங்க வழிகேடர்கள், மார்க்கத்தை விட்டு வெளியே போனவங்க, சுன்னாவை புறக்கணிக்கிறவங்க, ஹதீஸை மறுக்கிறவங்க என்கிற நிலைக்கு போக மாட்டோம். இது ஒரு வரையறை. 3வது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதாவது இஜ்திஹாத் கூடிய விஷயம். ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு ஹதீஸை பார்க்கும்போது இப்படி ஒரு கருத்து தார மாதிரியும் இருக்குது, இப்படி ஒரு கருத்து தார மாதிரியும் இருக்குது. 2 கருத்தை தர்ற மாதிரி இருக்குது. சைட் சப்போர்ட்டான ஆதாரங்கள் கூட நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா 2 கருத்துல எந்த கருத்தை எடுத்து செஞ்சாலும் நம்ம எதிர்க்க இயலாது. இப்படி 2 கருத்து வார மாதிரி தெரியுமா, அப்படி அமையுமா என்கிறத நாங்க முதலாவது யோசிக்கணும். உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நிறைய முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அந்த முனாஃபிக்குகள்ல ஒரு தலைவனாக இருந்தவர் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இவன் முனாஃபிக்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், முனாஃபிக்குகளுடைய தலைவன். இவன் மரணிக்கிறான். அவரோட மகன் ஒரு நல்ல ஒரு சஹாபி. என்னதான் வாப்பா முனாஃபிக்கா இருந்தாலும் வாப்பா மௌத்தா போனதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் மகன் எதிர்பார்ப்பார். மகன் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, என்ன வாப்பா மௌத்தா போய்த்தாரு, அவருக்கு நீங்க ஜனாசா தொழுவீங்கன்னு சொல்றாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் சொர்க்கம் போறத விரும்புறது தான் அவருடைய இயல்பா இருந்துச்சு. தன்னுடைய மேலாடை ஒன்றை எடுத்து கொடுக்குறாங்க, இதால உங்களோட வாப்பாவை கஃன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் தொழுவிக்க வாரேன்னு சொல்றாங்க. தொழுகைக்கு போறதுக்காக ரசூல்லா எழும்புறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, கைஃப துஸல்லி அலைஹி வக்கத் நஆக ரப்பு, உங்கள் இறைவன் அவங்களுக்காக நீங்க தொழக்கூடாதுன்னு உங்களை தடுத்திருக்கிற போது நீங்க எப்படி அவனுக்காக தொழுகை நடத்துவீங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. நேரடியா குர்ஆன்ல தொழலாமா இல்லையா என்கிற ஒரு விஷயம் வரல. ஆனால் சூரத்து தௌபாவுடைய ஒரு வசனம், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் அருளப்பட்ட ஒரு வசனம், இஸ்தக்பிர் லஹும், நபியே நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறதா இருந்தா கேளுங்க, அவுலா தஸ்தக்பிர் லஹும், அல்லது அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் விடுங்கள், வயின் தஸ்தக்பிர் லஹும் 70 மர்ரா, நீங்க அவங்களுக்காக 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதுதான் வசனம். இந்த வசனத்தை வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன புரிஞ்சுக்கிறாங்கடா, முனாபிக்குகளுக்கு தொழுகை நடத்தக்கூடாது. இந்த வசனத்துல தொழுகையை பத்தி எதுவுமே வரல. நீங்க விரும்பினா பாவ மன்னிப்பு கேளுங்க, விரும்பினா பாவ மன்னிப்பு கேட்காம விடுங்க, நீங்க 70 முறை கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன், இதுதான் இந்த வசனம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை வச்சு என்ன விளங்குறாங்கடா, முனாபிக்குகளுக்கு தொழுகை நடத்தக்கூடாதுன்னு விளங்குறாங்க. ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாதுன்னு. இதுல தொழுகையை பத்தி இல்லை என்றாலும் முனாபிக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்கிற கருத்து இதுல வருகிறது. பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுண்டா ஜனாசா தொலையலாது. ஏன்னா ஜனாசாவோட 3வது தக்பீருக்கு பிறகு ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்கப்படும். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சு கொண்டது. ரசூல்லா என்ன புரிஞ்சுக்கிறாங்கடா, 70 முறை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கேட்கிறதா இருந்தா கேளுங்க, கேட்காம விடுறதா இருந்தா விடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கேட்பதா இல்லையா என்பதை அல்லாஹ் என் சுய விருப்பத்துக்கு விட்டுட்டான். நான் விரும்பினா கேட்கலாம், விரும்பினா கேட்காம விடலாம். விரும்பினால் கேட்கலாம் என்றால் ஜனாசாவும் தொழலாம் என்று ரசூல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரசூல்லா தொழ போறாங்க. உமர் இல்லாம கவலைப்படுறாங்க, ரசூல்லாட்ட நான் இப்படி பப்ளிக்கா கொஞ்சம் சத்தமா கேட்டுட்டேனே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் திரும்ப குர்ஆன் வசனத்தை இறக்குறான், லா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும், நபியே முனாபிக்குகள் எவருக்கு நீ தொழுகை நடத்தக்கூடாது என்ற குர்ஆன் வசனம் திரும்ப இறங்குது. ரசூலுல்லாஹ் அவனுக்கு தொழுகை நடத்த. இந்த இடத்துல ஒரு குர்ஆன் வசனத்தை வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா தொழக்கூடாது என்று புரிஞ்சு கொள்றாங்க. அதே குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் தொழலாம் என்று புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை 2வது வசனம் வரவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்வோட விளக்கம் தான் எங்களுக்கு மார்க்கம். ஆனா 2வது வசனம் உமருடைய விளக்கம் சரி என்று சொல்லிச்சு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரே விஷயத்தை 2 பேர் 2 விதமா விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய அறிவு படித்தரம் அதுக்கு காரணமா இருக்கும், பார்க்கிற கோணம் பார்க்கிற முறை அதுக்கு காரணமா இருக்கும். சில நேரங்கள்ல அவருடைய இயல்பு சில நேரங்கள்ல சப்போர்ட் பண்ணும். கடுமையா பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொப்டான இதயம் உள்ளவங்க பார்க்கிற போது சில நேரம் பிழையான முடிவு வரலாம். சொப்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை கடுமையான இயல்புள்ளவங்க பார்க்கிற போது பிழை வரலாம். அவங்களுடைய டைப் நிச்சயமா அவங்களுடைய சிந்தனையில மாற்றத்தை உண்டாகும். இந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொன்னது அல்லாஹ், சொன்னது ரசூல் நேரடியா சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் புரியறதுக்கு 2 மாதிரியும் இருக்கும் சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து முடிவு எடுத்தாங்கன்னா பிழையான முடிவு எடுத்தாலும் அவங்களுக்கு நன்மை இருக்குது என்று மார்க்கம் சொல்லுது. எனவே பிழையான முடிவு எடுத்தவனுக்கும் பாவம் இல்லை என்று சொல்லுகிற போது பிழையான முடிவுன்னு நான் கருதுதல இருக்கக்கூடியவங்களை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் முறையாக ஆய்வு செய்து சரியான தீர்ப்பை சொன்னால் அவருக்கு 2 கூலி. ஆய்வு செஞ்சதுக்கு ஒரு கூலி, சரியான முடிவை சொன்னதுக்கான ஒரு கூலி கிடைக்கும். முறையான ஆய்வு செய்து பிழையான முடிவை ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா அவருக்கு ஆய்வு செய்ததுக்கான நன்மை கிடைக்கும், தண்டனை இல்லை. அப்ப அவர் எடுத்த முடிவு பிழையாக இருந்தாலும்
நான் கூலி கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லும் போது எனக்கு என் கருத்துக்கு அவரோட கருத்து பிழையா இருக்குது, நான் எப்படி அவனை கண்டிப்பேன்? அல்லாவே அவனுக்கு நாங்க பாவம் இல்லைன்னு சொல்லிட்டானே, ஒரு நன்மை கொடுக்கறதாக சொல்லிட்டானே. இந்த தெளிவு கட்டாயமாக இஜ்திஹாதுடைய விஷயங்கள்ல தேவை. சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி நடந்திருக்குதா என்று கேட்டா நடந்திருக்குது. அஹ்ஸாப் போர், கந்தக் போர் முடிஞ்சதுக்கு பிறகு பனு குறைலாக்களை நோக்கி ரசூலுல்லாஹ் ஒரு படை அனுப்புறாங்க. அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருமே அசரை அங்க தவிர வேற எங்கேயும் தொழக்கூடாது. அசரை நீங்க பனு குறைலால தான் தொழணும்னு அனுப்புறாங்க. பயணம் போறாங்க, இடைவெளியில அசருடைய டைம் வருகிறது. சஹாபாக்கள் ரெண்டு கருத்து வருகிறது. ஒரு சாரார் சொல்றார் அசர் டைம் ஆயிட்டது தொழுவோம்னு சொல்றாங்க. மற்ற சாரார் சொல்றாங்க இல்ல, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பனு குறைலால தான் தொழ சொன்னாங்க, நாங்க அங்க போயிட்டு அசர் தொழுவோம்னு சொல்றாங்க. இப்ப அசர தொழுவோம்ன்ற சஹாபாக்கள் சொல்றாங்க இல்ல, ரசூலுல்லாஹ் அங்க தொழுங்கன்னு சொன்னாங்கன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா, தொழுகிறது அங்கங்கிறதல்ல, டைம் தொழுகக்கூடிய வக்து வாரதுக்கு இடையில நீங்க அங்க போயிடணும்னு சொல்லிட்டாங்க. அங்க தொழுகிறது எப்படி அங்க தொழுகிறது? போனா தான் தொழணும். நாளைக்கு பகலைக்கு நீங்க எங்க வீட்டுல நாளை பகல் சாப்பாட்டுக்கு நீங்க எங்க வீட்டுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் என்ன? சாப்பாடு டைமுக்கு வந்துருங்கன்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன விரும்பினாங்கன்னா, குயிக்கா போங்க, அசர் வக்துக்கு இடையில நீங்க அங்க போய் சேரணும்னு எங்களை குயிக்கா போக சொன்னாங்க. வழியில நம்ம லேட் ஆயிட்டோம், தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது, நம்ம டைமுக்கு தொழுவோம்னு சொல்றாங்க. இந்த சஹாபாக்கிட்ட நாங்க எங்களுக்கு இன்றைக்கு அசர் அங்கதான், அது இசாவுடைய டைம் ஆனாலும் எங்களுக்கு டைமிங்க அசர் அங்கதான் ரசூலுல்லாஹ் தொழ சொல்லிக்காங்க, நாங்க அங்கதான் தொழுவோம்னு சொன்னாங்க. ஒரு சாரார் இடையில் தொழுகிறாங்க, மறு சாரார் அங்க போய் தொழுதாங்க. இப்ப ரெண்டு பேரும் ரிட்டர்ன் ரசூலுல்லாஹ்ட்ட நடந்ததை சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கலாம், அவர் என்ன நோக்கத்துல சொன்னாருங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? டைம கணத்துல கொண்டாங்களா, இடத்த கவனத்துல கொண்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் செஞ்சதும் பிழைன்னு சொல்லல. ரெண்டு பேருடைய செயலையும் ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தாங்க. இதை ஏன் செஞ்சாங்கன்னா, இதே மாதிரி பிற்பட்ட காலங்களில் நடக்கும் போதும் இந்த அங்கீகாரம் இருக்குதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. சஹாபாக்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இப்ப கஸ்ரு தொழுகை எங்களுக்கு தெரிஞ்ச தொழுகை, அதாவது மக்ரிப், இஷா, லுகர், அசர், கஸ்ரு செய்யறது. கஸ்ரு தொழுகையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிற போது அதை அச்ச தொழுகைங்கிறத சொல்கிறார். நீங்கள் பயத்தில் இருக்கும் போது தொழுகையை சுருக்கி தொழுவது குற்றம் இல்லை. சஹாபாக்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் மக்கா வெற்றிக்கு போற ஒரு டவுட் வந்துச்சு. இப்பதான் நமக்கு பயம் இல்லையே, எந்த இடத்துக்கு வேணாலும் நாங்க போகலாம் வரலாம், அச்சம் நீங்கிருச்சுது. அதனால இப்ப நாங்க கஸ்ரு செய்ய தேவையில்லை என்கிற கருத்து சில சஹாபாக்கள் இருந்துச்சு. சில சஹாபாக்கள் பயணம்னால கஸ்ரு செய்யலாம் என்கிற கருத்து இருந்துச்சு. ரெண்டு சாராரும் ஒண்டா பயணம் போவாங்க, கஸ்ரு செய்யலாம் என்கிற கருத்தில் இருக்கிறவங்க கஸ்ரு செஞ்சிருக்கிறாங்க. நாங்க அச்சம் உள்ள சூழல்ல மட்டும்தான் கஸ்ரு செய்வோன்ற கருத்தில் உள்ளவங்க 4 தொழுது இருக்கிறாங்க. யாரும் யாரையும் குறை சொன்னது கிடையாது. அப்ப இந்த விஷயம், அதாவது இஜ்திஹாதுடைய விஷயங்களில் நாங்க ஒரு கருத்தை சரி கண்டிருப்போம், அடுத்த சாரார் இன்னொரு கருத்தை சரி கண்டிருப்பாங்க. நான் சரி கண்டதுதான் எனக்கு சரி என்று நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். எப்படி எனக்கு நான் சரி கண்டதை ஃபாலோ பண்றதுக்கு உரிமை இருக்குதோ, அதே போல அடுத்தவங்களுக்கும் அதை ஃபாலோ பண்றதுக்கு உரிமை இருக்குது. அப்ப நாம் என்னது நிலையில் இருந்து கொண்டு அவரை வழிகேட்டில் இருக்கிறார் என்றோ சுண்ணாவை மறுக்கிறார் என்றோ சொல்ல முடியாது. இந்த தெளிவு அவசியம். இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, சத்தியம் அசத்தியம் இதை சொல்ல மாட்டாங்க, ராஜு மர்ஜுன்னு சொல்லுவாங்க அரபியில. பலமானது பலம் குன்றியது, பாரம் கூடியது பாரம் குறைஞ்சது. இந்த ரெண்டு கருத்துல எது வலுவானது எது வலு குறைஞ்சது, எது பாரம் கூடியது எது பாரம் குறைஞ்சதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஒன்று சரி மற்றது பிழை, ஒன்று சத்தியம் அடுத்தது அசத்தியம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் பிரித்ததே கிடையாது இந்த விஷயங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தெளிவுகள் இருந்தால்தான் நாங்கள், அதாவது எங்களுக்கு மத்தியிலேயும் நாங்கள் ஒரு சுமூகமான முறையில் எங்களுடைய பயணத்தை கொண்டு செல்லலாம். எங்களை அண்டி வாழ்றவங்க மாற்று கருத்தில் இருக்கிறவங்களுடனும் ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு நாங்கள் பயணம் செய்யலாம். யாரை நம்ம எதிர்க்கணும், யாரை நம்ம அதாவது நட்புறவோடு பார்த்து அவங்களோட கருத்துக்களை பரிமாறணும், யாரோடு நம்ம முழுமையாக சேர்ந்து இயங்கணும்
இந்த விவரங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சொல்ல இது ஒரு பெரிய ஒரு பகுதி. இது விஷயத்தில் நம்ம ஒரு தெளிவோடு இருந்து பயணிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சாதாரண இஜ்திஹாதுடைய கருத்து வேறுபாடு அக்கீதா கருத்து வேறுபாடு மாதிரி பார்த்துடக்கூடாது. அதே மாதிரி மார்க்கத்தின் அடிப்படையோடு சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடு இஜ்திஹாத் கருத்து வேறுபாடு மாதிரியும் பார்த்துடக்கூடாது. இந்த ரெண்டு தீவிரவாதத்துக்கும் மிதவாதத்துக்கும் நடுவுல ஒரு நடுநிலையான ஒரு போக்கு எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த தெளிவோடு இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒன்றாக இயங்கும் போது நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வரக்கூடிய இன்னொரு பகுதி இருக்குது. அது நேரடியாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடியாக சொல்லப்படாத ஒரு விஷயமாக இருக்கு. அது நாங்கள் மசூராவின் அடிப்படையில் முடிவு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு. மசூரால ஆலோசனையின் அடிப்படையில் முடிவு செய்கிறது. இந்த ஆலோசனை என்று வரும்போது நான் ஏண்ட மூளையால நீங்க யோசிக்கணும்னு நான் எதிர்பார்க்கலாது. உங்களோட மனசால நான் யோசிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கலாது. நான் ஏண்ட மூளையால தான் யோசிப்பேன். ஏண்ட அறிவு தரத்துக்கு ஏற்பதான் நான் யோசிப்பேன். ஏண்ட இயல்புக்கு ஏற்பதான் நான் யோசிப்பேன். அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப, உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ப, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப, நீங்க வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ப, நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைக்கு ஏற்ப நீங்க யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது ஆளுக்கால் மாற்றமான கருத்துக்கள் வருவதை தவிர்க்க முடியாது. இப்படி கருத்துக்கள் வருகிற போது முடிவு எப்படி எடுக்கப்படும் என்று சொன்னா, யாரு மசூராவுக்கு தலைவராக இருக்கிறாரோ அவருடைய அமீருடைய முடிவு, தலைமையினுடைய முடிவு தான் எல்லாரோட முடிவும் ஆகும். மசூரா என்ன மாதிரி விஷயத்துல மசூரா செய்யப்படும்? மார்க்கத்தில் ஏவப்பட்ட விஷயத்துல மசூரா இல்லை. உதாரணமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவோமா இல்லையாண்டு நாங்க நிர்வாகிகள் கூடி மசூரா செய்யறது இல்லை. வெள்ளிக்கிழமைனா ஜும்மா தொலைத்தான் ஆகணும். இது மசூராவுக்குரிய விஷயம் இல்லை. ஆனா நாங்க ஒரு சின்ன ஒரு தரப்பா இருக்கிறோம். எங்களுக்கென்று தனியான ஒரு ஜும்மாவை ஆரம்பிக்கிறதா இல்லையா? இது மசூரா செய்யலாம். ஜும்மா தொழுகிறதுக்கு மசூரா இல்லை. நாங்க ஒரு தக்கியா பள்ளி, அது 5 நேரம் தொழுகிற பள்ளி. இப்ப இந்த பள்ளியில நாங்க ஜும்மாவை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஒரு கருத்து வருகிறது. இப்ப இதை நம்ம எப்படி செய்யறது? இதை நாங்க மசூரா செய்யலாம். எங்கட பள்ளியில நாங்க ஜும்மா ஸ்டார்ட் பண்றதா இல்லையா? இப்படி மசூரா வந்தா சிலர் ஆரம்பிப்போன்னு சொல்லுவாங்க, சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க, லேட்டாகி ஆரம்பிப்போன்னு சொல்லுவாங்க. என்ன கருத்து வேணுமானாலும் வரலாம். ஆனால் மசூரா முடிவு தலைவருடைய முடிவா இருக்கு, நிர்வாகத்துடைய முடிவா இருக்கு. நிர்வாகம் முடிவு செஞ்சால் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவது அந்த சபைக்கு கீழே இருக்கிற அனைவருக்கும் கடமையாகும். இதுதான் தலைமைக்கு கட்டுப்படுறதுங்கிறது. தலைமைக்கு கட்டுப்படுறது சொல்றது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் சொன்னதை தலைமை சொன்னா கட்டுப்படுறது தலைமைக்கு இல்லை, அது அல்லாஹ் கட்டுப்படுறது. 5 நேரம் தொழுங்கன்னு தலைவர் சொல்றாரு. தலைவருக்கு அல்லாஹ் சொன்னதை தலைவர் சொன்னா கட்டுப்படுவோன்னு நீங்க 5 நேரம் தொழுதா தலைவருக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறீங்க. தலைமைக்கு கட்டுப்படுறதுங்கிறது என்னன்னு கேட்டா, நேரடியான உத்தரவில்லாத விஷயங்களில் நாங்கள் மசூராவின் அடிப்படையில் செய்யக்கூடிய முடிவுகளில் தலைமை என்ன முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவதுதான் தலைமைக்கு கட்டுப்படுவது. இதுல மாற்று கருத்து வரும். மாற்று கருத்து வரும்போது எங்களுக்கு மாற்று கருத்தை நாம் மறுக்கலாம், சொல்றவரை டேமேஜ் பண்ணக்கூடாது. உதாரணமா பத்ர் யுத்தம் நடக்குது, கைதிகள் விடுறாங்க. இந்த கைதிகளை என்ன செய்வது என்பது இதுவரைக்கும் சட்டம் வரல. அதுதான் முதலாவது கைதி இஸ்லாத்துல. இப்ப சட்டம் வராட்டி என்ன செய்யணும்? மசூரா செய்யணும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட மசூரா கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களை விட்டுருவோம், எங்களோட சொந்தக்கார பிள்ளைங்க, அப்படி இல்லைன்னா விடுவதற்கு நாங்க தெண்ட பரிகாரம் வாங்குவோம், அன்சாரிகள் எங்களால கஷ்டப்படுறாங்க, இவங்களை விடுதலை செய்யறதுக்கு பணம் எடுத்தோம்னா இந்த அன்சாரிகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இப்படி சமூக ரீதியான காரணங்களை சொல்றாங்க.
உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, இவன் எல்லாரையும் கொல்லணும், சும்மா கொல்லக்கூடாது. ஏண்ட ஒருத்தன் குடும்பத்தில் ஒருத்தன் பிடிபட்டிருக்கிறான், அவனை என்னட்ட தாங்க, நான் வெட்டுவேன். அலியுடைய தம்பி பிடிபட்டிருக்கிறாரு, அலிட கையில வாழை கொடுத்து தம்பியை வெட்ட சொல்லுங்க. அப்பாஸ் பிடிபட்டிருக்கிறார், ரசூலுல்லாஹ்வோட பெரிய வாப்பா, நீங்க வெட்டுங்க அப்பாஸ். அப்பதான் இந்த காவிர்களுக்கு அங்க முகமதோட போய் மாட்டிக்கொண்டோன்னா வெட்டிடுவாரு, அவர் இறக்கப்படுறவர் விட்டுருவாருன்னா திரும்ப வருவான், அவன் வெட்டுனா திரும்ப பின்ன உள்ளவன் திரும்ப வரமாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொஃப்டானவங்க, அபூபக்கர் அவங்களுடைய கருத்து தான் அவங்களுக்கு சரியா பட்டுச்சு, அதைத்தான் முடிவா எடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குனா எப்பண்டா, நீங்க எப்ப மன்னிக்கணும்டா, நீங்க கட்சானது பிறகுதான் மன்னிக்கணும். நீங்களே இன்னும் ஆபத்தான நிலையிலிருந்து மன்னிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பலகீனமாகும். நீங்க அவங்களை விடுவதற்காக தெண்ட பரிகாரம் பெற்று உலகத்தை விரும்பிட்டீங்களா என்ற வசனம் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வும் தலையை கீழே போட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா வாக்கு கொடுத்த காரணத்தினால ரசூலுல்லாஹ் வாக்களித்த பிரகாரம் விடுதலை செய்தார்கள். நான் இதுல சொல்ல வர என்னன்னு கேட்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொன்னாங்க. இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து, இவர் இப்ப எப்படியுமே இப்படித்தான், இவர் வலிஞ்சு போவாரு, காவிகளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவார், கொள்கையில உறுதி இல்லாம இருப்பாரு, விட்டு கொடுக்குற நீ கோலையா போவார்னு சொல்லி இருந்தார். அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு உமரை பார்த்து, இவர் எப்பயுமே கல்லு மனசுக்காரர் தான், எப்பயுமே வெட்டு குத்துன்னு தான் இருப்பார், இவருக்கு இதுதான் வேலை, இவருக்கு இறக்கமும் இல்லை, இவர்கிட்ட ஒரு பாசமும் இல்லை, ஒரு பரிவும் இல்லை, கல்லு நெஞ்சக்காரன்னு சொல்லி இருந்தா சண்டை இவங்களுக்குள்ள வந்துருக்கு. கருத்தை மறுத்தாங்க, ஆனா ஆளை டெமேஜ் பண்ணல. மசூராவில் நாங்க ஏண்ட கருத்தை நான் சொல்லுவேன், ஆனா மாற்று கருத்து சொல்ற வர ஜும்மா ஸ்டார்ட் பண்ண வானன்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாம் இப்படித்தான், நீங்க இப்படித்தான், எப்படியோ பயந்த ஆக்கள் தான், உங்களுக்கு ஈமா ஃபிட் இல்லைன்னு நான் சொன்னா, இல்ல ஆரம்பிப்போன்னு சொல்றதுக்கு நீங்களாம் மோட்டுத்தனமா முடிவெடுப்பீங்கன்னு அவர் சொன்னா பிரச்சனை எங்களுக்குள்ளாகும். அப்ப இது இந்த ஒழுங்குகள் இல்லாத பட்சத்தில் மார்க்கத்தின் பிடிப்போடு இருக்கிறவங்க தியாகம் செய்ய வாரவங்களும் ஒதுங்கி போற சூழ்நிலை ஏற்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாங்க எப்படி மேனேஜ் பண்றது, இதை எப்படி நாங்க ஒழுங்குபடுத்துறது, இதுக்கு எங்களுக்கு தந்த மார்க்கம் தந்த வழிகாட்டல் என்ன, சஹாபாக்கள் வாழ்ந்த முறை என்ன, இந்த விவரம் அவசியம். இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு மத்தியில் சிதைவை உண்டாக்கும், ஒவ்வொரு பிரச்சனையும் சில அமைப்புகளை உண்டாக்கும், ஒவ்வொரு பிரச்சனையும் சின்ன சின்ன ஜமாத்துக்களை உருவாக்கும். நாங்க பலம் இல்லாம அடிப்படையை நாங்க நிறைவேற்றிக் கொள்ள முடியாம நாங்கள் பலகீனப்படக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மார்க்கத்தில் ஒரு பெரிய பகுதி. இது எங்களுடைய உள்ளங்களை சரி பண்றதுக்கும், எங்களுடைய ஒத்துமையை சரி பண்றதுக்கும், எங்களுடைய பலத்தை சரியா பயன்படுத்துவதற்கும், எங்களுடைய லட்சியத்தை நோக்கி நாங்க உறுதியோடு பயணிப்பதற்கும் மிக அவசியமான ஒரு விஷயம். எனவே இதுல நாங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இது சம்பந்தமா நாங்க அதாவது மார்க்க அறிஞர்களுடைய கருத்துக்களை படிக்க வேண்டும், படிச்சு கொண்டு எங்களை நாங்க சரி பண்ணி கொடுறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உறுதியான ஒத்துமையோடு நின்று மார்க்க பணிகளை தியாகத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.